ஹாய், இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகக்கூடிய சிக்கன் குழம்பு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் தனியா, 1.25 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கல்பாசி கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிற்பாடு இஞ்சி பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வதங்க பச்சை வாசனை போன பிற்பாடு தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிற்பாடு சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவைக்கு தகுந்த தண்ணியை ஊற்றி நல்லா சிக்கனை வேக விட்டுருங்க. சிக்கன் வெந்த பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கடைசியாக சேர்த்துட்டு ஸ்லோலியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.